ஹாய் ஹலோ வெல்கம் டு ஹெலன்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்டான இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பானில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது எங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ இறா எடுத்திருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக இது ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு வேறு லெவல் காம்பினேஷனாக இருக்க போது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி டேஸ்ட்ஃபுல்லான ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.